வணக்கம் மக்களே, நீங்கள் பாரு கேட்குறது மொக்க கம்பெனி. நாங்கள் ஹோஸ்ட் ஜுராசிக் பார்க்கில் ஆரம்பிச்சு ஜுராசிக் வேர்ல்டு ஃபாலன் கிங்டம் வரைக்கும் ஆல்மோஸ்ட் லைக் எல்லா ப்ராஜெக்ட்ஸ்லையுமே அப்பியரான ஒரு டைனோசர் யார் தெரியுமா? நம்ம தலைவி ரெக்ஸி தான். எனக்கு எண்டே இல்லடான்னு சொல்லி கிட்டத்தட்ட வந்து நிறைய மேஜர் மெயின் வில்லன்ஸே இந்த பக்கம் ரெக்ஸி பதம் பார்த்துருக்கான். அண்ட் எத்தனை வருஷங்கள், கிட்டத்தட்ட 1988 பிறந்து இப்போ வரைக்குமே 35 வருஷங்களுக்கு மேலே வாழ்ந்துருக்கான். நார்மலாகவே ஒரு டீரெக்ஸோட வயசு 25லேருந்து 30 தான். பட் இந்த ரெக்ஸி 35க்கும் மேலே வாழ்றதுமே தாண்டி ஸ்டில் ஆல்ஃபா ப்ரிடேட்டராக இருக்காங்க. இந்த ரெக்ஸியோட ஆரிஜின் பவர்ஸ் அண்ட் வீக்னஸ் மொத்தமாக பார்த்துருவோமா? ரெக்ஸியோட ஆரிஜின் கிட்டத்தட்ட 65 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி கிரிட்டேஷியஸ் பீரியட்ல தான் ஆரம்பிக்குது. அந்த சமயத்தில் ரெக்ஸியோட முன்னோடி ஒரு முக்கியமான டீரெக்ஸ், பழங்கால டீரெக்ஸ் இந்த பக்கம் கிகனோட்டோசாரஸ் கூட பார்த்தீங்கன்னா சண்டைக்கு போகும். அந்த சமயத்தில் கிகா லைட்டாக டீரெக்ஸோட கழுத்தை திருவி பட்டுன்னு போட்டு தள்ளிடும். இறந்து போன டீரெக்ஸோட உடம்புல இருந்த அந்த ரத்தத்தை ஒரு கொசு வந்து மொத்தமாக உறிஞ்சிட்டு பறந்து போக அது தெரியாதனமா ஆம்பருக்குள்ள மாட்டி 65 மில்லியன் வருஷங்கள் கழிச்சு ஜான் ஹேமன் கிட்ட மாட்ட அவர் அந்த டிஎன்ஏ மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஒரு புது வித்தியாசமான டீரெக்ஸ் குளோனை 1986 உருவாக்குறாரு. மொத்தம் 6லேருந்து 7 டீரெக்ஸ் முட்டைகள் உருவாக்கப்படுது. 1988 இந்தியன் காம்பவுண்ட் ஐலா சோர்னா தீவுல முதல் டீரெக்ஸ் வெளியில வருது. அவதான் நம்ம ரெக்ஸி. 1988 ரெக்ஸி இந்த பூமிக்கு அவதரிக்கிறா. கிட்டத்தட்ட 1-2 வருஷங்கள் ரெக்ஸியை வச்சு நிறைய ரிசர்ச் ஒர்க்குங்கிறது நடக்குது. ஐலா சோர்னால தான் இருக்கா. அது வரைக்கும் ஜுராசிக் பார்க்குங்கிறத அந்த பக்கம் ஜான் ஹேமன் பில்ட் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த இடத்துல முக்கியமான ஒரு அட்ராக்ஷன் பாயிண்டாக தான் நம்ம ரெக்ஸியோட டீரெக்ஸ் ஹேடாக்குங்கிறது உருவாக்கப்படுது. ஸோ ரெக்ஸியை இந்த பக்கம் எல்லா ட்ரைனிங்கும் முடிச்சு ஆல்மோஸ்ட் லைக் எல்லா விதமான இந்த டெஸ்டிங் எல்லாத்தையுமே பண்ணிட்டு தனியாலாம் டீரெக்ஸ் காம்பவுண்டுக்குள்ளே இறக்கி விடுறாங்க. ரெக்ஸி ஒரு ஃபீமேல் கேரக்டர் தாங்க. ஸோ இவளை அந்த காம்பவுண்டுக்குள்ளே இறக்கி விடும்போது கூடவே ஏகப்பட்ட குட்டிகளையுமே வளர்க்குற ஐடியாவோட தான் அந்த மிகப்பெரிய காம்பவுண்டை உருவாக்கியிருப்பாங்க. அவளுக்கு சாப்பாடாக ஆடுகள் கொடுக்கப்பட்டிருக்கும். ஆனால் கடைசி வரைக்கும் நம்ம குட்டி டீரெக்ஸை இது வரைக்கும் பார்க்கவே இல்லைன்னு தான் சொல்லணும். ரெக்ஸிங்கிற பேரும் ஃபேன்ஸாக கொடுத்தது தான். ஸோ ஒரிஜினலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜுராசிக் ஃப்ரான்ச்சைஸில் எங்கேயுமே இந்த கேரக்டரை ரெக்ஸின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த ஸ்க்ரீனில் ஃபேன்ஸ் தான் இந்த டீரெக்ஸை ஷார்ட்டாக சுருக்கி ரெக்ஸிங்கிற மாதிரி கூப்பிட ஆரம்பிக்க. அது உண்மையிலேயே அந்த ப்ரொடக்ஷன் டீமுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணலனாலும் செமி அஃபிஷியலாக ஃபேன்ஸ் கிரியேட் பண்ண இந்த பேரையே ரெக்ஸிக்கும் பேராக கொடுத்துருக்காங்க. ரெக்ஸி இஸ் அ பர்ஃபெக்ட் க்ளோன். அதாவது ஒரு டீரெக்ஸ் அதோடைய பிரைம்ல தான் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குமோ அப்படி உருவாக்கப்பட்டவ தான் ரெக்ஸி. மற்ற டீரெக்ஸ்லாம் 4-5 மீட்டர் ஹைட் தான் இருக்கும். இது கிட்டத்தட்ட 7 மீட்டர். மற்ற டீரெக்ஸை காட்டிலும் 2 டன்ஸ் அதிக எடையுமே இருக்குது. 10,000 டன்ஸ் இதோடைய எடைன்னு சொல்லப்படுது. அண்ட் மற்ற டீரெக்ஸ் எல்லாமே 30 வயசு வரைக்கும் தான் வாழும். இந்த ரெக்ஸி வந்து பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக்லி பர்ஃபெக்டான க்ளோனாக இருக்க அந்த காரணத்தினால தான் இன்னும் அதிக லைஃப் டைம் இப்போ வாழ்கிற மாதிரி காமிக்கப்படுது. ஆல்மோஸ்ட் இப்போ நம்ம ரெக்ஸிக்கு 35 வயசு. ஸ்டில் ஷீ இஸ் ஸ்ட்ராங் அண்ட் ஆல்ஃபா. இந்த ரெக்ஸி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஜாலியாக அவளுடைய இந்த டீரெக்ஸ் பேடுக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்க அந்த சமயத்தில் தான் டெனிஸ் நெட்ரி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அதிகமான காசு வேணும்னு சொல்லி ஜுராசிக் பார்க்கையே சாப்டச் பண்ண ட்ரை பண்ணுறான். அப்போ தான் ஆலன் கிராண்டோட அந்த மொத்த ஃபேமிலியுமே டூருக்கு வந்திருப்பாங்க. கரெக்டாக டெனிஸ் மொத்தம் அந்த பார்க்கோட அந்த எலக்ட்ரிசிட்டியை ஷட் டவுன் பண்ண கரெக்டாக ஆலன் கிராண்டோட அந்த கார் இந்த பக்கம் அந்த டீரெக்ஸோட அந்த பேடுக்கு முன்னாடி வந்து நிற்கும். இதை பார்த்த டீரெக்ஸ் செம்ம கடுப்பாகி ஷாக் இல்லாத அந்த வேலியை அசால்ட்டாக உடச்சிக்கிட்டு வெளில வரும். இந்த சமயத்தில் தான் ரெக்ஸி அவளுடைய முழு ஸ்ட்ரென்த்துமே வெளில காட்டுறான். ரெக்ஸி கிட்ட தப்பிக்கிறதுக்கு அந்த ஹீரோஸ்லாம் போராடுவாங்க. ரெக்ஸி இவனுங்க யாரா குறுக்க மறுக்க ஓடிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அவள் இந்த ஜுராசிக் பார்க்க சுற்றி பார்க்க ஆரம்பிப்பான். எப்போதுமே கூண்டுக்குள்ளே வாழ்ந்துட்டு இருந்த ரெக்ஸி இப்போதைக்கு சுதந்திர பறவையாக சுற்றி திரியிறா. இந்த சமயத்தில் வெலாசிராப்டர்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆலன் கிராண்டோட ஃபேமிலி வந்து போராட ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த சமயத்தில் நம்ம ரெக்ஸி இந்த டீமை நம்ம காப்பாற்றியே ஆகணும் அப்படின்னு யோசிச்சாலும் என்னமோ டக்குன்னு உள்ளே வந்து வெலாசிராப்டர்ஸை போட்டு தள்ளி இங்கே ஆல்ஃபா நான் தான், எனக்கு அப்புறம் தான் நீங்களாம் அப்படிங்கிற மாதிரி கெத்தான ஒரு ஐகானிக்கான டீரெக்ஸோட அந்த லுக்கை நம்மக்கிட்ட காமிப்பான். இதுக்கப்புறம் ரெக்ஸி ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 10 வருஷங்கள் ஜுராசிக் பார்க்குள்ளேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தான் காமிக்கப்பட்டிருக்கேன். சில இடங்களை அங்கங்கே தலையை காட்டு போவான். அண்ட் முக்கியமாக வேட்டையாடி தின்றதை மட்டும்தான் அவனுடைய குறிக்கோளாக வச்சுருந்தான். ரெக்ஸி இந்த 10 வருஷ காலங்களில் குட்டி முட்டை போட்ட மாதிரி எங்கேயுமே சொல்லப்படலை. பட் கிட்டத்தட்ட ஒரு சுதந்திரமான வாழ்க்கையை தனக்கு பிடித்த வேட்டையாடக்கூடிய ஒரு வாழ்க்கையை தான் அவன் வாழ்ந்துட்டு இருந்திருக்கான். இது பிடிக்காத அந்த ஜுராசிக் வேர்ல்டு ஹெட்டாக இருந்த மஸ்ரானி நான் தனியாக ஜுராசிக் வேர்ல்டுங்கிறத ஒன்று உருவாக்கி வச்சிருக்கேன். அதில் கண்டிப்பாக டீரெக்ஸ்க்கான ஒரு அட்ராக்ஷன் பாயிண்ட்டாக எனக்கு ரெக்ஸி தான் வேணும்னு சொல்லி சந்தோஷமாக சுற்றி தெரிஞ்ச நம்ம ரெக்ஸியை அப்படியே பிடிச்சி கொண்டு வந்து ஜுராசிக் வேர்ல்டில் இருக்கக்கூடிய டீரெக்ஸ் கிங்டம் அப்படிங்கிற அம்யூஸ்மெண்ட் லொக்கேஷனுக்குள்ளே சேர்த்து விட்டுறாங்க. ரெக்ஸி இப்போ திரும்பவும் ஜுராசிக் வேர்ல்டுக்குள்ளே வந்து சேர்றான். உள்ள அவளுக்கு சாப்பிட ஆடுகள் தான் கொடுக்கப்படுது. ஆல்மோஸ்ட் லைக் அமைதியான ஒரு வாழ்க்கை தான் வந்துட்டு இருப்பான். இந்த சமயத்தில் தான் இன்டாமினஸ் ரெக்ஸை உருவாக்கி அது ஜுராசிக் வேர்ல்டையே ஒரு கை பாத்திரம். இன்டாமினஸ் ரெக்ஸை தனியால் நம்மளால் சமாளிக்க முடியாதுன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்ட கிளியர் அந்த டீமுக்கு சப்போர்ட்டிவாக ரெக்ஸி தேவைப்படுவான்னு சொல்லி டீரெக்ஸ் கிங்டமோட அந்த கதவுகளை திறந்து விட இந்த ரெட் ஃப்ளேரை ஃபாலோ பண்ணி ரெக்ஸி அந்த இடத்துல நம்ம இன்டாமினஸ் ரெக்ஸ் கூட சண்டை போடுவான். ப்ளூவோட ஹெல்ப்பும் டீரெக்ஸோட அந்த ஸ்ட்ரென்த்தும் இன்டாமினஸ் ரெக்ஸை டிஃபீட் பண்ண ஹெல்ப் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் ரெக்ஸி சொல்லி வச்சு கேட்பான்னு நினைக்கிறீங்களா? ஜுராசிக் வேர்ல்டே என்னுடைய எதிரா அப்படின்னு சொல்லி அந்த இடத்தோட ஆல்ஃபாவாக மாற ட்ரை பண்ணுறான். புது இடம் புது ஆளுங்க இருந்தாலும் நான் தான் ராஜா அப்படின்னு சொல்லி அமேசிங்கான ஒரு கர்ஜனை கொடுப்பா பாருங்க. புல் அடிச்சிருங்க.
இதை தொடர்ந்து சில சில்வண்டு பசங்க பார்த்தீங்கன்னா இந்த ஜுராசிக் வேர்ல்டுக்குள்ள வந்து சிக்கிப்பாங்க. கேம்ப் கிரிட்டேஷியஸில் பல முறை அந்த சில்வண்டுங்க நம்ம ரெக்ஸியை பார்க்குற மாதிரி அங்கேயும் காமிக்கப்பட்டிருக்கோம். முக்கியமாக மிச்சின்னு சொல்லப்படுற ஒரு வில்லனியே அந்த குழந்தைகளுக்காக இந்த பக்கம் ரெக்ஸி போட்டு பொழுது கட்டியிருப்பா. அவளுடைய அந்த அசைக்க முடியாத டாமினன்ஸ் எந்த அளவுக்கு ஜுராசிக் வேர்ல்டை கட்டுப்பாட்டில் வச்சிருந்ததை தெளிவாக காமிச்சிருப்பாங்க. ஜுராசிக் வேர்ல்டு அங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாருமே இவாக்குவேட் பண்ணப்பட்டிருக்க அந்த காரணத்தினால உள்ளே கிடைக்கக்கூடிய சில முக்கியமான சாம்பிள்ஸை நம்ம கலெக்ட் பண்ணி பிளாக் மார்க்கெட்டில் வித்துடலாம்னு சொல்லி ஒரு மர்சனரி கூட்டம் ஜுராசிக் வேர்ல்டுக்குள்ளே வருது. அப்படி மோசசாரஸோட எலும்பு தாதுக்களை எடுக்க வந்த ஒரு கூட்டத்தை ரெக்ஸி கண்டுபிடிச்சிடுறான். ஏன் அனுமதி இல்லாமல் என் தெருவுக்கே நீங்கள் வந்துடுவீங்களா, உங்களை விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி ரெக்ஸி அவங்கள துரத்தி அடிக்க மோசசாரஸ் ஹெல்ப் மூலிமா மொத்த பேரையும் போட்டு தள்ளுவாங்க. இந்த சமயத்தில் அந்த தீவில் இருந்த மவுண்ட் சீபோங்கிற ஒரு மிகப்பெரிய எரிமலை வெடிச்சு சிதற ஆரம்பிச்சது. எப்படி 65 மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு எரிக்கல் விழுந்து மொத்த டைனோசர்ஸுமே அழிச்சதோ அப்படி ஒரு சிச்சுவேஷன் திரும்ப இங்கே ரீக்ரியேட் ஆகுது. அந்த எரிமலை வெடிப்பில் அந்த தீவில் வாழ்ந்த 95% இருந்த எல்லா டைனோசர்ஸுமே அழியுது. இந்த சமயத்தில் ஒரு கார்னோடோசாரஸ் கிட்ட இருந்து நம்ம ஓவனை வந்து பார்த்தோன்னா ரெக்ஸி காப்பாற்றிருப்பா. மனுஷங்களுக்கு அப்பப்போ ஹெல்ப் பண்ணி தாங்க இருக்கா ரெக்ஸி. பட் அவளாலையுமே இவ்வளோ பெரிய ஒரு அழிவை தடுத்து நிறுத்த முடியாதுல்ல. இதை பார்த்த மனிதர்கள் 95% கஷ்டப்பட்டு காசு போட்டு உருவாக்கின இந்த டைனோசர்ஸ் அழிஞ்சாலும் பரவாயில்ல, மிச்சமதியை காப்பாற்றி கொண்டு போய் நம்ம பிளாக் மார்க்கெட்டில் வித்துடலாம் அப்படிங்கிற தாட்டில் திரும்ப அங்கே இருந்த சில டைனோசர்ஸ் மட்டும் காப்பாற்றுறாங்க. அப்படி காப்பாற்றப்பட்ட டைனோசரில் மிக முக்கியமானவ தான் ரெக்ஸி. அதில் நம்ம ப்ளூக்கு கொஞ்சம் அடிபட்டுறோம். ப்ளூக்கு இப்போ கண்டிப்பாக பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் தேவைப்படுதுன்னு புரிஞ்சுக்கிட்ட கிளையர் அண்ட் ஓவன் ரெக்ஸியோட உடம்புல இருக்க அந்த ரத்தத்தை ப்ளூ உடம்புல ஏற்றுவாங்க. ஏன்னா ரெண்டுமே தெராபாட்ஸ். அது மட்டும் இல்லாமல் டெக்னிக்கலாக எல்லாமே சயின்டிஃபிக்காக உருவாக்கப்பட்ட மிருகங்கள் தான். மேபி அந்த பிளட் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒத்துக்கும் போலங்க. என் உடம்புல தேண்டா ரத்தத்தை எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ரெக்ஸி ஓவன் அண்ட் கிளியரை போட்டு பொழக்க அது எல்லாத்தையுமே தாங்கிக்கிட்டே இப்போதைக்கு ரெக்ஸி வந்து பார்த்தோன்னா ஏழோட ஆரம்பிப்பாங்க. முக்கியமாக டைனோசர்ஸை வெப்பன்ஸாக மாற்ற ட்ரை பண்ணுறாங்க. லாக்வுட் மேனரில் இப்படி ஒரு ஏலம் போயிட்டு இருக்குங்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே ஹீரோஸ் இன்க்ளூடிங் மெய்சி லாக்வுடும் அங்கே வந்துடுறாங்க. இந்த சமயத்தில் அந்த டைனோசர்ஸை அடைச்சி வச்சிருந்த அந்த கண்டெய்ன்மெண்ட்டுக்குள்ளே ஒரு விதமான பாய்சனஸ் கேஸுங்கிறது பரவ ஆரம்பிக்குது. இது பரவுச்சுன்னா மொத்த டைனோசரும் எழுதுறோம். இங்கே இருக்க எல்லா டைனோசருமே செத்துச்சுன்னா திரும்பவும் டைனோசரை ஃப்ரம் ஃப்ரெஷ்ல தான் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட மெய்சி இந்த டைனோசர்களுக்கு பாவம் பார்த்து எல்லாரையுமே இந்த உலகத்துக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரி மொத்தமாக திறந்து வெளியோட எங்களையாடா கொண்டு வந்து இங்கே அடைச்சி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரெக்ஸி காண்டாகி அந்த மெயின் வில்லனை போட்டு பொழந்து கட்டிட்டு இந்த உலகத்துக்கு எக்ஸ்போஸ் ஆகிடும். டெக்னிக்கலாக மொத்த டைனோசருமே உலகத்தோட ஒன்றிணைய ஆரம்பிக்குது. தனித்தீவுகளில் மட்டும் வாழ்ந்துட்டு இருந்த டைனோசர்ஸ் இன்க்ளூடிங் ரெக்ஸி இப்போ மனுஷங்களோட உலகத்துக்கு வருது. வந்தவன் டைரக்டாக பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஜூக்குள்ளே எட்டி பார்த்து இப்போதைக்கு காட்டோட அரசனாக இருக்க நம்ம சிங்கத்தோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம். இது ஒரு சின்ன காமிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணியிருப்பாங்க. இந்த ரோர் தட் ரூல்ஸ் இட் ஆல். இந்த சமயத்தில் ரெக்ஸி அந்த சிங்கத்தை பார்த்து கர்ஜனை பண்ண அங்கே வந்த அந்த ஜூ ஆஃபீஸர்ஸ் ப்ளஸ் த டைனோசர் கண்டெய்ன்மெண்ட் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்ஸியை அந்த ஜூலேருந்து அப்படியே துரத்தி காட்டுக்குள்ளே ஆரம்பிச்சிருவாங்க. கிட்டத்தட்ட 3 வருஷங்கள் இந்த ரெக்ஸியை வேட்டையாடக்கூடிய அந்த பிளான் தான் நடந்துட்டு இருக்கும். 3 வருஷங்கள் கிட்ட மனுஷங்களுக்கு டிமிக்கு கொடுத்து அழகாக காட்டுக்குள்ளேயே ரெக்ஸி சுற்றிட்டு இருப்பான். அந்த காட்டுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிரைவிங் தேட்டர் இருக்குது போல். தேட்டருக்குள்ளே நான் வந்திருக்கேன், நீங்கள் என்னடா படம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லி ரெக்ஸி ஒரு கர்ஜனையை போட அந்த இடத்துல வந்த அந்த ஆஃபீஸர்ஸ் எப்படியோ ரெக்ஸியை கப்பு சிப்புன்னு பிடிச்சிடுறாங்க. பிடிச்ச ரெக்ஸியை பயோசின் கிட்ட ஒப்படைக்க அவங்க ரெக்ஸியை அவங்களுடைய பயோசின் சாங்சுவரிக்கு மாற்றுறாங்க. ஒரு மிகப்பெரிய காடு, ஆல்மோஸ்ட் லைக் எல்லா டெரேனும் இருக்கக்கூடிய அந்த இடத்துல தப்பிச்ச நிறைய டைனோசர்ஸ் பற்றினா வாழ ஆரம்பிக்குது. இவங்க மேலே இல்லீகலாக பயோசின் டெஸ்டிங் நடத்திட்டு இருந்தாலும் அந்த தீவுக்குள்ளே ரெக்ஸி கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கேன். பட் அது ஆல்ஃபா கிடையாது. கூடவே கிகனாட்டோசாரஸும் இருக்க அந்த காரணத்தினால கிகா தான் இப்போதைக்கு அந்த காட்டை ரூல் பண்ணிகிட்டு இருக்கேன். ரெக்ஸி கொஞ்சம் பயந்து போகிற மாதிரி தான் தெரியும். ஆனால் டைம் வரட்டும் அப்படின்னு சொல்லி காத்துட்ருக்குன்னு அர்த்தங்க. ஃபைனல் ஃபைட் அப்போ இந்த பக்கம் கிகனாட்டோசாரஸ் யாருக்கு இங்குன்னு தெரியாதா உனக்கு அப்படின்னு ரெக்ஸியை போட்டு பொழக்க ஒரு கன நேரத்தில் ரெக்ஸி சாகிற சிச்சுவேஷனுக்கு புஷ் பண்ணப்பட்டிருப்பான். 35 வயசு சும்மாவா? இப்போ கரெக்டாக தெரிசனாசாரஸ் கிகாவை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ண செத்தன்னு நினச்சாடா டைம் வந்துருச்சு அப்படின்னு பட்டுன்னு எழுந்தாவன் கிகாவை தெரிசனாசாரஸோட நகத்திலே கொண்டு போய் சுருவி திரும்பவும் இந்த காட்டுக்கே ராணி, இந்த ரியல் குவீன் நான் தாண்டா அப்படின்னு திரும்பவும் 35 வயசு ரெக்ஸி அந்த காட்டோட ஆல்ஃபாவை மாறி இருப்பான். அவளை தொடர்ந்து ஆல்ரெடி வெளில சுற்றிட்டு இருந்த பக்கன்டோன்னு சொல்லப்படுற 2 டீரெக்ஸையுமே இந்த காட்டுக்குள்ளே இறக்கி விட்டுருப்பாங்க. என்னதான் 3-4 டீரெக்ஸ் உள்ளே இருந்தாலும் மொத்த காட்டுக்கும் எல்லா டைனோசருக்கும் ராணியாக இப்போ வரைக்குமே ரெக்ஸி தாங்க வாழ்ந்துட்டுருக்கான். சிம்பிளாக நம்ம ரெக்ஸியை யாராலையும் அழிக்க முடியாது. மற்ற டீரெக்ஸ் கிட்டேருந்து ரெக்ஸியை ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரே வழி அவள் கழுத்தில் இருக்கக்கூடிய அந்த வடுக்கள் தான். ஜுராசிக் பார்க் 1ல் ஆலன் கிரண்ட்டை காப்பாற்றுறதுக்கு வெலாசிராப்டர்ஸ் கூட சண்டைக்கு போயிருப்பாள். அப்போ அவங்க போட்ட கோடு இப்போ வரைக்குமே ரெக்ஸியோட கழுத்தில் இருக்குது. 35 வயசானாலும் ஸ்டில் ஷீ இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் கேரக்டர் இன் ஜுராசிக் பார்க் யூனிவர்ஸ். இது அப்படியே தொடரும்னு நம்புகிறேன். இன்னும் எத்தனை ஜுராசிக் பார்க் ஃப்ரான்ச்சைஸ் படங்கள் வந்தாலும் அதில் கண்டிப்பாக ரெக்ஸி இருந்தே ஆகணுங்க. எத்தனை ரெக்ஸி ஃபேன்ஸ் இருக்கீங்க? உங்கள் ரெக்ஸி பிடிக்குமா பிடிக்காதான்னு சொல்லி மறக்காம வைக்கல. ஐ லவ் ரெக்ஸின்னு சொல்லி கமெண்ட் பண்ணி காமிங்க. நான் உங்களை தான் நல்ல ஒரு ஆசமான விடையில மீட் பண்ணுறேன். எதிர்க்கும் ஹேவ் ஃபன் கைஸ்.